ஹாய், ஹலோ, வணக்கம். இது சும்மா பேசி தான் பார்ப்போமே! நான் பிரதீபா. ஏய் என்ன? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்கிட்டயே வந்து இப்படி பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட்டு நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு, அப்புறம் வந்து என்கிட்ட பேசு. நான் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படிலாம் என்கிட்ட பேசிட்டே இருக்க மாட்ட. இல்ல, இல்ல. நான் உங்கள சொல்லல. இந்த மாதிரி நம்மகிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது வந்து சொல்லியிருக்காங்களா? இந்த நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தற்பெருமை. ஸோ இருக்கிறதுலயே நான் தான் பெரியவன். எல்லாரும் எனக்கு கீழ தான். அந்த மாரியெல்லாம் சில பேர் தன்னை நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த நான் அப்படின்ற தற்புகழ்ச்சி, அகந்தை இதுலலாம் பற்று இருக்கிறவங்க அதை உண்மையாவே கைவிட்டாங்க அப்படின்னா, அந்த தேவர்கள்லாம் வசிக்கிறாங்கல்ல சொர்க்கம், அதை தாண்டியும் ஒரு சொர்க்கத்துக்கு போக முடியும். அதுக்காக என்னப்பா சாகுற வரைக்குமா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்? நம்ம கிட்ட இருக்க அந்த தற்புகழ்ச்சி, அகந்தை இதெல்லாம் நம்ம துறந்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க மண்ணையே நம்மளால சொர்க்கமா மாத்திட முடியும். இதுக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ஒரு துறவி கிட்ட ஆசி பெறுறதுக்காக ஒரு அரசன் போகிறாங்க. சுவாமி, நான் வந்து ஒரு அரசன், நான் வந்து மக்களோட தலைவன், நான் வந்து சொன்னால் இந்த நாடே கேட்கும், நான் வெற்றி தாயின் தவ புதல்வன், என்னை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது, எனக்கு நிகர் யாருமே கிடையாது, அந்த கடவுளை விட நிறைய அதிகாரம் எனக்கு தான் இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும், நான் மன்னர்களோட மன்னன், எனக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த துறவி அந்த அரசனை பார்த்து சிரிச்சுட்டே, இப்போ எனக்கு டைம் இல்லை, நீ அப்புறம் வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த அரசனுக்கு கோவம் வந்துடுது. என்ன துறவியாரே, என்ன சொல்றீங்க? நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னோட புகழ் என்னன்னு தெரியுமா? என்னோட பெருமை என்னன்னு தெரியுமா? என்னோட செல்வாக்கு என்ன? என்னோட வெற்றி என்ன? அப்படின்னு சொல்லி தன்னை தானியே அவர் புகழ்ந்துட்டே போறாங்க. அதுக்கும் அந்த துறவி என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசே, இப்போ போயிட்டு நீங்க அப்புறம் வாங்க, அடுத்த தடவை வரும்போது நான் செத்ததுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் செத்த பிறகு வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அரசனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. ப்ளஸ் அவர் சொன்னது அவருக்கு புரியவும் இல்லை. நீங்க என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? நீங்க செத்ததுக்கு அப்புறம் நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த துறவி சொல்றாங்க, அட மூடனே, நான் சொன்னது வார்த்தைக்கு வார்த்தை நான் நான் அப்படின்னு சொல்லி நீ அகந்தையா உன்னை நீயே புகழ்ந்துக்கிறல்ல, அந்த நான் செத்ததுக்கு அப்புறம் நீ வா அப்படின்னு சொல்றாங்களாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த அரசனோட தற்புகழ்ச்சிக்கு கிடைச்ச ஒரு இன்சல்ட் இது. எப்போதுமே எல்லாராலையும் எல்லாமும் செஞ்சிட முடியாது. தன்னம்பிக்கை இருக்கு, என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்றது ஓகே தான். பட் என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது, நான் நினச்சா அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்றது கூட ஒரு வகையில் தற்பெருமை தான். ஸோ அதுக்கும் இன்னொரு ஸ்டோரி நான் சொல்கிறேன். முடியாததுன்றது எதுவுமே கிடையாது இந்த வேர்ல்டில். உன்னால் இது முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு தற்புகழ்ச்சி கொண்ட ஒரு மன்னர், பல வெற்றிகள் கண்டவர் தான் மன்னர் அலெக்சாண்டர் அவர்கள். ஓகேவா? அவர் வந்து என்ன செய்கிறாரு, போகிற வழியில் ஒரு ஞானியை கடந்து போகிறாங்க. அப்போது அந்த ஞானி எதை பற்றியுமே கவலைப்படாமல் வானத்தை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அலெக்சாண்டருக்கு பயங்கரமாக கோவம் வருது. நம்ம வந்து ஒரு அரசர், இவருக்கு என்ன மரியாதையே தெரியலையே, பார்த்துட்டு நமக்கு வந்து மரியாதை செலுத்தாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. நம்மளோட கௌரவத்தை இவர் வந்து இன்சல்ட் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானிக்கிட்ட போயிட்டு, பெரியவரே, நான் வந்து அலெக்சாண்டர் வந்திருக்கேன், என்னால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, ஓகேவா? அந்த தாரக மந்திரத்துக்கு முழு உருவமாக இருக்கிற அலெக்சாண்டர் தான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த ஞானி அமைதியாக இருக்காரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, என்னை தொந்தரவு பண்ணாமல் அந்த சூரிய ஒளியை மறைக்காமல் இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அலெக்சாண்டர் சொல்கிறாங்க, ஞானியாரே, நான் அரசன், என்னால் முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது, நானே வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன், நீங்கள் எதுவுமே கேட்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னோட கௌரவத்தை நீங்கள் வந்து இன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஞானி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னால் நல்லா பேச முடியுது, உன்னால் நல்லா பார்க்க முடியுது, உனக்கு கை கால்லாம் நல்லா தான் இருக்குது, இது எல்லாமே கடவுள் கொடுத்தது, சரியா? அதை வச்சுட்டு நீ உன்னையே நீ பெருமையாக பேசிக்கிற. இதுவே வாய் பேச முடியாதவங்கள உன்னால் பேச வைக்க முடியுமா? காது கேட்காம இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கேட்கும் திறனை உன்னால் கொடுக்க முடியுமா? பார்வை இல்லாதவங்களுக்கு உன்னால் பார்வை வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதும் அலெக்சாண்டருக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அவர் சொன்னார், என்னால் அந்த உலகத்தில் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது, என்னால் எல்லாமே முடியும், என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொன்னது. ஸோ இதெல்லாம் செய்ய முடியுமா அவரால்? கண்டிப்பாக கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவர் தன்னால் முடியாததும் இருக்குது இந்த உலகத்தில் நிறையா அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறாங்க. நம்மளால் நிறைய விஷயம் செய்ய முடியும் தான், அதுக்காக என்னால் மட்டுமே முடியும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ ஒரு துறை இருக்குன்னா ஒருத்தங்க அதில் பெரியவங்களா இருப்பாங்க,
அது மாதிரி தான் ஒரு துறையில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா இன்னொரு துறையில் இன்னொருத்தவங்க பெரியவங்களா இருப்பாங்க. அதுக்காக வந்து நான் மட்டும்தான் பெரியவன், எனக்கு கீழே தான் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் மட்டும் இருக்கவே கூடாது. ஸோ இன்னைக்கு எபிசோட் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.